நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 608வது வீடியோ. இன்றைக்கி அன்னையர் தினம், அதாவது மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை உலகெங்கும் கொண்டாடப்படுறது. இன்றைக்கி அது வந்திருக்கு. சரி, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்லேயே இந்த அன்னையர் தினம், தந்தையர் தினம்லாம் கொண்டாடுறது கிடையாது. நித்தியப்படியே அப்பா அம்மாவை நினச்சி பார்க்கணும். நமக்கு உயிர் கொடுத்தோ அவள் தான், உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோன்ற மாதிரி அவள் தான் நம்ம பெற்று வளர்த்து எல்லாரும் ஆளாக்கியிருக்கா. இந்த சரீரம் இருக்குன்னா அவள் தான். எங்கள் அம்மாவுக்கு நான் 10வது குழந்தை. சரஸ்வதி அம்மான்றது எங்கள் அம்மாவோட பெயர். 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா. ஆனால் அபரிதமான பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய நாலேஜ் உள்ளவன். தமிழ் பாடல்கள்லாம் அப்படியே மனப்பாடம் எழுதுவோம். தமிழ் கவிதை எழுதுவோம். அருள்வார் கொச்சிக்கு போயிருக்கும்போது முதல் தடவை சிவசைலை பற்றி பாட்டை எழுதி அதை செம்மங்குடி சீனிவாசையர் பெண்ணுவத்தி பேத்தி சரஸ்வதி மாமியார் இருந்தால், அந்த மாமியை பேர் சரஸ்வதி, ஜவஹர்லால். அவள் அந்த பாட்டுக்கு மெட்டு போட்டு கொடுத்தா. அதுவும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ அது மாதிரி அம்மா இல்லைன்னா நம்ம இல்லை. அவள் தான் நம்மளை இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கா. அதை நான் நினச்சி பார்ப்பேன். ஒரு குழந்தை பெற்றதே படிக்க வைக்கணும் என்னென்னவோ சொல்கிறா. எங்கள் அம்மாவுக்கு 11 குழந்தைகள். அதில் 2 குழந்தைகள் வயிற்றில் இறந்து போச்சு. ஒரு பையன் வளர்ந்து செத்து போயிட்டான், அன்பின்னு ஒரு பையன். 5 பெண்கள் 3 ஆண்கள் நாங்கள் இருந்தது. 8 பேர். இப்போ இந்த பெண்களில் இப்போ 2 பேர் தான் இருக்கா. 5 பேரில் 3 பேர் போயிட்டா. பிரதர்ஸில் 2 பிரதர்ஸ் போயிட்டார். எனக்கு பெரிய அண்ணாவும் நடு அண்ணாவும் போயாச்சு. நான் ஒருத்தந்தான் இருக்கேன். ஸோ இந்த பத்மாவதின்ற ராணிப்பட்டியில் அக்கா, அடுத்து ஜெயலட்சுமின்னு இங்கே பக்கத்தில் இருக்கா. அவள் 2 சகோதரிகள். பிள்ளையில் சந்திரசேகர சர்மான்றவ நான் இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலத்து எப்படி வளர்த்தா, எப்படி சாப்பிட்டோம்னு. ஸ்கூல் போனோம், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தோம். ரொம்ப இப்போ என்னென்னோ சொல்கிறாள். மேபி காலத்தின் கட்டாயமாக கூட இருக்கலாம் தவிர, அவள்லாம் எப்படி பண்ணியிருக்கா. தேர் சாக்ரிஃபைஸ் அர் லைஃப். இப்போ எல்லாம் சொல்கிறா, இது பண்ணோம் அது பண்ணோம், அதுக்கு பேட்டி எடுக்கிறா, டிவியில் காமிக்கிறா, நீயா நான் கோபிநாத் யார் சொல்கிறார். ஆனால் இவாள்லாம் ஓசப்படாமல் காரியத்தை பண்ணியிருக்கா. இந்த சரஸ்வதி அம்மாள் இதுதான் என்னை பெற்றெடுத்த தாயி. 85 வயசு இருக்கிற கஜகேசரி யோகம் அவளுக்கு. அப் டு 85 years ஷீ லீவ்டு. எனக்கு 85 வயசுக்கு தான் புடவையை தான் துவைச்சிட்ருக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 85 வயசுக்கு சமைக்க முடியாமலா. பட் இருந்தாலும் சமைக்கார ஆற்றுல போட்டிருந்தோம். பட் ஷீ கேன் குக்கு. ஸோ 5 பெண்கள் இந்த மாப்பிள்ளைகள் எல்லாம் மாறி வருவா. இப்போ பேர பசங்கள்லாம் வருவோம். எல்லாருக்கும் பாட்டி சமைச்சாலே அந்த தெருமுழுக்க வாசனை வருவோம் பேர பசங்கள்லாம். இப்போ நேற்று கூட மருமான் பேசியிருந்தான் அம்பத்தூர்லேருந்து. அவட சொல்லணும், பாட்டு கொஞ்சம் தான் பண்ணால் கூட வாசனை இருக்கும். நல்ல கம்ம வாசனை. இந்த கைமணம் பக்குவம் அவளிடம் கிடையாது. தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. பட்னி இருப்போம். லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லிட்டு பட்னி இருந்துருவோம். உடம்பு சரியில்லைன்னா ஷீவில் இந்த ஃபாஸ்டிங் இருந்துருவோம். ஒரு நாள் இருந்து அது மாதிரி அடுத்த நாள் சரியாயிடும் உடம்பு. ஸோ அது மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் தெரியும். இந்த மாதிரி அதே மாதிரி கைவேத்தியத்தில் சிறந்தவோ. குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு முடியலன்னா டாக்டர் இப்போ தூக்கின்னு உடனடியாக டாக்டர்கிட்ட போன்றா. அவள் அந்த டாக்டர்லாம் போக மாட்டாள். முடிந்த வரை இவள் பார்த்துடுவா. எக்ஸ்ட்ரீம் கேசஸ் தான் டாக்டர்கிட்ட போவா தவிர, இப்போ சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு டாக்டர்லாம் கிடையாது. டாக்டர் ஒருத்தர் அவர் தொட்டு பார்த்து பண்ணுவார். ஈச் அண்ட் எவரி ஃபேமிலியை பற்றி அவருக்கு தெரியும். இப்போ அப்படி தொடவே மாட்டேனால மனுஷால. இந்த ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு முன்னாடி பின்னாடி பார்க்கறத தவிர வேறு எதுவுமே தே ஆர் நாட் ஈவன் அனலைஸ் தி பாடி ஆஃப் இந்த ரிப்போர்ட் தான் பார்க்குறா. ரிப்போர்ட் தப்பா அதோட அது பிரகாரம் தான் அவள் எழுதுவா போல இருக்குது. அப்படியா இருக்குது காலங்கள். இவாள்லாம் என்ன பண்ணா, எங்கள் அம்மா சொல்லுவாள், நான் சில இதில் ஆந்திர பிரதேச கிராமத்துலலாம் இருக்கும்போது பால் கூட கிடைக்காதான். பசும்பால்லாம் கிடைக்காது. அது வெள்ளாட்டு ஆட்டுப்பாலை கொடுத்து சில நாட்கள் ஆட்டுப்பாலை நான் குடிச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, குழந்தை தேவர் டேக்கிங் அட்மோஸ்ட் கேர். தனக்கு இருக்கோ இல்லையோ குழந்தைகளுக்கு முதல்ல கொடுத்துருவா. இந்த தாயின்றவ அப்படி தான் நான் நினச்சி பார்ப்பேன் நிறையா. அதாவது காலேஜ் படிக்கும்போது கூட சரி, பெரிய வசதியெல்லாம் கிடையாதுல. மிஞ்சி எனக்கு ஒரு ரேடியோ இருக்கும், ஹாலில் ஒரு ஃபேன் இருக்கும், பெட்ரூமில் ஒரு ஃபேன் இருக்கும்.
இந்த ஃபேன் 2 தான் இருக்கும். அதுவே பெரியது. இப்போ தான் ரூம் ஏசி வச்சுட்டுருக்கோம், எல்லா வசதியும் இருக்குது. இப்போ அந்த மனுஷாளுக்கு முடியலன்ற, செய்ய முடியலன்றார். பெரிய பெரிய மங்களப்பானை, இந்த மங்களப்பானையை 2 கையில் தூக்க முடியல என்னாலேயே. எப்படி தூக்கி வச்சு சமைச்சா அதில் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இப்போ எங்கள் அம்மாவுடைய ஞாபகம் சொல்ல பார்ப்பேன் நான். எங்கள் அம்மா இறந்துப்பட்ட பிறகு சொல்ல சுமங்கலி பெண்களுடைய புடவை தான் வச்சுப்பா. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா 1975 போயிட்டார். இவன் 1997 வரைக்கும் என்கிட்ட இருந்தா அம்மா. 1997 ஐப்பசி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தியில் போனான். நல்லா மழை காலம் ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அந்த அவளுடைய 97லேருந்து அவளுடைய கட்டின்னு குடிக்கிற துணி 9 yards கிழிச்சு வச்சுருப்போம் காட்டனில். இந்த வேல்தாரி போட்ட புடவை ஒன்று பச்சை கலரில், அதேமாதிரி ரெட் கலர் சாரீ ஒன்று, அதனுடைய 2 பீஸு. இன்னும் இந்த கூடை இருக்கு இல்லையா, பெண்ணை இந்த கூடை, இந்த பனை ஓலை செஞ்ச கூடை, இந்த பொட்டின்னு மதுரையெல்லாம் இருக்கும், அதில் ப்ரெசர்வ் பண்ணி நான் வச்சுட்டுருக்கேன். அவருடைய தவசத்துக்கு அன்றைக்கி தான் எடுப்பேன். ஸ்ராத்த அன்றைக்கி எடுத்து அது வந்து அதில் புஷ்பம் வச்சுருப்பேன். 97லேருந்து 97, 2007, 2017, 2020, 30 வருஷமாக ஆகப்படுது. இந்த 27 வந்ததுன்னா 30 வருஷம், 28 வருஷம், 28 years ஐ எம் ப்ரிசர்விங் தட். இது தவிர எங்கள் அம்மாவோட மாமியார் நாகலட்சுமி இருந்தால் பிஜேஸ்வரனுக்கு ஒரு பாட்டினா பயப்படுவா. இல்லைனாலும் வயலில் ஹைட்டாக இருப்போம், ஃபேராக இருப்போம் அப்படியே. அவள் தான் பாலக்காட்டில் வாக்கப்பட்ட பாட்டி. அவள் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருந்தா. அது வெத்தலை சலம் தான் விடுப்பில் மடிச்சிச்சு பார்ப்போம் இருக்கு. அதை வந்து எங்கள் அம்மா வந்து கேஷ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த கேஷ் பாக்ஸ் மை மதர் ஹஸ் கிவன் மீ விச் ஐ ப்ரிசர்விங் ஈவன் இந்த பூஜா ரூம் டுடே. இதில் கேஷ் இருந்தால் இதுவே ஆகாது. அம்மாவுடைய ஞாபகார்த்தம் வச்சுருக்கேன் இந்த கேஷ் பாக்ஸ். இது என்கிட்ட தான் தங்கி போச்சு படிச்சிருந்தது. இந்த பெட்டி நிறைய பேர் இது போட்டி போட்டால் தரமாட்டேன்ட்டான் அம்மா அதுன்னு சொல்லிட்டு. இதை தேய்ச்சி வச்சா நல்லா மின்னு இருக்கும். திருப்பியும் கொஞ்சம் டல்னஸ் வந்துடும் அது. அடுத்ததாக 1980s ஷீ வென்ட் டு காஷிக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் அக்கா பெரிய அக்காவோட காஷி, அயோத்தியா, மதுரா இதெல்லாம் போயிட்டு இருந்தேன். இந்த பெட்வாரக்கா அதெல்லாம். அப்போ போயிட்டு வரும்போது ஷீ காட் ஃப்ரம் துவாரகையிலேயே அயோத்தியிலே வாங்கியிருந்தேன் இந்த 2 யானை. இது வந்து கொலுவில் வைப்போம், அப்புறம் வந்து கண்ணாடி அம்மாவில் வச்சுட்டேன். இதனுடைய வயசு 45 வருஷம். எங்கள் அம்மாவோட ஞாபகத்தை வச்சுருக்கேன். 2 யானைகள். அவள் சொல்லுவாள் எங்கள் அம்மா, அங்கே போயிட்டு வந்தேன்டா, ரொம்ப அங்கே இருக்காலாம் ராமாலக்ஷ்மணா வாடுற காடா, பாம்பே எல்லாம் ஸ்டேஷனில் பார்த்தா எல்லோரும் இவ்வளோ அழகாக காடா அப்படின்பா. இந்த நார்த் இந்தியன்ஸ் நார்மலாக ஃபேராக இருப்பான், நல்ல லட்சணமாகவும் இருப்பான். சரி, அங்கே பார்த்தாலே எல்லாம் ராமாலக்ஷ்மணா வாட, அவருடைய திங்கிங்கு எல்லாம் ராமாலக்ஷ்மணா வாடுற காடாங்க அப்படின்ற. அடுத்ததாக அவருடைய ஞாபகார்த்தமாக 1980s 80 தான் ஐ காட் ஜாப் இன் டஃபே. அதுக்கு முன்னாடி வீர சவார்கர் நேதாஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் வைஸ் பிரின்சிபலாக இருந்தேன் பெரம்பூரில். அப்போ சம்பளம் வந்து 300 ரூபா. எனக்கு 300 ரூபா சம்பளம், 500 ரூபா டியூஷன் எடுப்பேன். 6 மாதம் வரும் டியூஷன், 500 ரூபா. மை வைஃப் வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங் த ஒன் ஆஃப் த பிரான்ச் வீர சவார்கர் பிரைமரி ஸ்கூல். அதில் இருந்தால் சொல்லுவோம் எனக்கு பிடிக்காத ஜாபில் எப்படி துவச்சி விட்றாரு. பட் ஷி even after completion of PhD also, she has to take care of the students, new students in ICMR. So ICMR, she also joined at the scale of 800 rupees per month. Research assistant join பண்ணி she retired as a director. ஸோ ஜாயின் பண்ணும்போது 800 ரூபா சம்பளம், ரிட்டையர் ஆகும்போது 3 லட்சம் ரூபா சம்பளம் அவருக்கு. மை வைஃப் ஃபஸ்ட் ஜாயின் இன் ICMR. நான் அவள் கடைசி வரைக்கும் அவள் சம்பளம், அவள் செத்து போகிற வரைக்கும் அவள் சம்பளம் கூட ரேட்டு கிடையாது. நான் எனக்கு அதே மாதிரி when I joined TAFE, my scale of 6,075 per month பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து எங்கள் அம்மா சொல்லுவாள் 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான் பையனுவா. அந்த காலத்தில் 1980s 1000 ரூபான்னு ஒரு பெரிய அமௌண்ட் அவளுக்கு. ஸோ அந்த 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 பீரியடில் நெல்பையல் ரோடு இருந்த பெரம்பூரில் அங்கே தான் வாடகைக்கு இருந்தது. ஒரு செட்டியார் வீட்டு மாடியில் 80 ரூபா வாடகை. ஸோ அப்போ வந்து 60 ரூபா கொடுத்து இந்த வெள்ளி ஜோதி வாங்கியிருந்தேன். 60 rupees இட் காஸ்ட்டு. இது ஒரு மாதிரி என்னோட அம்மாவோட ஞாபகார்த்தமாக
1980 கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோச்சு 45 வருஷம் ஆயிடுது. ஈவன் பிஃபோர் 79 கூட இருக்கலாம் அது. இது ஒன்றா வந்து அவரோட ஞாபகார்த்தம் வச்சுருக்கேன் நான். விளக்க எதுக்கு சொல்கிறேன்னா, தாயார்ன்றவ எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரா. இப்போ காலகட்டத்தில் பார்த்தா அழறா மாதிரியே இருக்கு. நான் உண்மையாக சொல்கிறேன். எஸ்பெஷலி பிராமண ஜாதியில் ரொம்ப கேவலமாக இருக்குது. அங்கே எங்கேயோ அப்ராடு போகிறது பெருசு இல்லை, ஏர்ன் பண்ணலாம். அப்பா அம்மாவை தவிக்க விட்டு அப்ராட் பைசே போகாதுங்க. பாவம் தான் சம்பாதிக்கிறோம் பை த டைம் பை டூயிங்ஸோ. அப்பா அம்மாவை யார் வந்து போஷிக்கலையோ அவள் ரொம்ப கஷ்டப்படுவா பின்னாடி. எங்கள் அம்மா வந்து this house was purchased during the year 2001. She passed away 1997 when I was in Jawahar Nagar. ஆனால் இந்த ஆற்றுல வந்து கீழே ஒரு வராண்டாவில் ஒரு திவான் போட்டிருப்பேன். நான் மாடியில் இருக்கேன், ஃபஸ்ட் ஃப்ளோரில். மேலே வரத்துக்கு முன்னாடி ஒரு வராண்டா இருக்குது. அங்கே ஒரு டீப்பாய் 2 சேரு அந்த திவான் இருக்கும். அங்கே வந்து படுத்துட்டுருக்கா. கடைசியாக ஷி வாஸ் வேரிங் எ சாரி ஆஃப் ரெட் கலர். ஷி வாஸ் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த படத்தில் இருக்க அதே சாரி தான். சகப்பு கலர் சாரி கட்டிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து சொல்லுவா, கீழே ஒரு அம்மா படுத்துட்டுருக்கா, யாருன்னு கேட்பாங்க என்கிட்ட வந்து. நான் ஏன்னா எனக்கு இது மாதிரி நான் பார்த்து இல்லை, பொய்யே சொன்னேன். ஆனால் வந்து ஒரு மாமா, அந்த மாமாவுக்கு 80 வயசு. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இந்த ஆற்றுக்கு வந்த புதுசில் ராஜா ராஜான்னு கத்தினார் கீழே வந்து. என்ன மாமான்னு கேட்டேன்னா, எங்கடா இருக்க நீ, மேலே விடவே மாட்டேன்றா ஒரு கழுவி, என்ன கீழே எங்காத்த கழுவியெல்லாம் இல்லையே என்ன. அப்புறம் வந்து நான் யார்கிட்ட பேசியிருந்தார். பேசிட்டு மேலே ஏறி வந்து இவ்வளோ தானே பார்த்தேன், கீழே படுத்துட்டு இருக்கா அவர்னா. ஏன்னா கேள்வி தொலைச்சி எடுத்துட்டா, இதுக்கு என் பிள்ளைய பார்க்க போகிறேன்ட்டு அப்படின்னா. அந்த தாய்மை, இந்த சக்தி பாருங்கள். பையனை வந்து அவள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறா. அதே மாதிரி எனக்கு இந்த வித்யாபுத்திரன் இந்த டைட்டில் வரதுக்கு இப்போ தான் காரணம். நான் வந்து 2002 அது 3 நினைக்கிறேன். ஐ வென்ட் டு பிரத்யங்கரா பீடம். அங்கே சந்திரசேகர் குருஜி இருந்தார். அவர் லலிதா சஹஸ்ரநாம ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் சொல்லிவிட்டு, இங்கே பத்ரிகா வீட்டில் அம்பாள் உபாசனை இருக்குது, அம்பாள் விக்கிரகம் இருக்குது, வாங்குவோன்னார். நான் போகல. என் ஒய்ஃப் ஸ்டெல்லிங் நம்மளை தான் கூப்பிட்றா போல. நான் சொன்னேன், 500 பேர் வந்திருக்கா, யாரை வேணால். இப்போ நிறைய பேர் ஆற்றுல இந்த வழக்கு கடையில் விற்கிறாங்க, இந்த மாதிரி வாங்கி யாரை வேணால் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. இல்லை நம்மளை பற்றியா சொல்கிறேன், சௌபாகியான்னு வேறு சொன்னாங்க, வீட்டு பேரை சொல்லிட்டாரு. அப்புறமா அவரே அப்படியே ஒரு பெரம்பு வச்சுட்டு காமிச்சிட்டே வந்து, சிகப்பு கலர் சுக்கா போட்டிருக்கிய, புக்கு பண்ணுறிய வா அப்படின்னார். சரி, நான் எழுந்து போனேன். என் மனைவியை வந்தால் கூட, என் மேலே நம்பிக்கை இல்லையா சொன்னான். இல்லை சுவாமி, நான் முதல்ல நீ தான் வரேன் இந்த இடத்துக்கு, உங்களை பற்றிலாம் தெரியாதுங்க. அப்போ சொன்னார் அவர், உங்கள் அம்மா பேர் சரஸ்வதியான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. அவள் வந்து இப்போ உயிரோடு இல்லை கரெக்டா அப்படின்னாரு. சரி, கேட்டை திறந்து உள்ளே கூப்பிட்டார். ஸ்பென்சிங் உள்ளே உட்காந்தாருவார். கூப்பிட்ட உடனே, உங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி நான் தபோபலன் முழுக்க உனக்கு கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த தாயாரினுடைய காருண்யத்தினால தான் நான் இருக்கேன் இன்றைக்கி. இந்த அன்னைய தினத்தில் அவளுக்கு சாஷ்டாங்க பல நமஸ்காரம் பண்ணி அவளை நினைவு கூறுறேன்னா, நிறைய விஷயங்களில் ஆஃபீஸில் வரும்போது வாசலில் உட்காந்துட்டு போ. நான் வந்து சின்ன பொண்ணோ குண்ணெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 30-40 வயசாக எடுத்து ஆஃபீஸில் வந்துருக்க. ஸ்கூட்டர்லாம் வரேன், ரொம்ப தூரமும் கிடையாது, 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் ஆஃபீஸ் இருக்குது. சரி, என் ஒய்ஃப் தான் சொல்லுவாள், நான் தான் இவ்வளோ தூரம் போகிறேன், சேத்பட்டு வரைக்கும் போகிறேன், ஜவஹர்லேருந்து, நீங்கள் தான் பக்கத்துலேயே போயிட்டு வந்துட்டாலுன்னு போவார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, என் தலையை பார்த்தப்பறம் தான் ஆற்று உள்ளே எழுந்து போவோம். அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு. பையன் நல்லபடியாக ஆற்றுக்கு வரணுமே, அந்த மாதிரி எண்ணங்கள். ஸோ அது மாதிரி பல விதமான சந்தர்ப்பங்களில். அதே மாதிரி நான் சிவபுராணம் படிக்கும்போது முன்னாடி இந்த கதை சொல்லியிருக்கேன். எங்கம்மா உன்னோட அஸ்தியை கலைக்கிறேன்னு கேட்கும்போது, நீ அரியத்துறை கட்டி நடைறிய, அங்கே இருக்க ஆரணி நதியில் கரைன்றா. கரெக்டாக ஐப்பசி மாதம் கரபரண்டு ஓடுறது வெள்ளம். அரியத்துறையில் அந்த கங்கை பொங்கி வந்த இடத்துல தான் எங்கள் அம்மாவோட அஸ்தியை கரைச்சேன் நான். இந்த மாதிரி எங்கள் அம்மாவும் அரியத்துறையை நான் பிரிக்கவே முடியாது. ஏன்னா வந்து பல வருஷங்கள் என் கூட சிவராத்திரிக்கு வந்திருக்காங்க. எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவா எல்லாருமே வந்திருக்கா அரியத்துறைக்கு. ஸோ அது வந்து சமூகத்தை என் லைஃபோட பிணையப்பட்ட கோவில் அது. அதே மாதிரி எங்கள் அம்மா இல்லாமல் நான் இல்லவே இல்லை. என்னோடய ஒய்ஃப் கூட சரி, மாமியார் இருந்தால் கூட மறைஞ்ச பேரை கூட படத்துக்கு நமஸ்காரம் பண்ணி தான் அப்ராடெல்லாம் போகும்போது வேண்டின்னு தான் போவோம். நான் ஷி வில் ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி.
இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தாயார் இப்போ இருக்காரோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. இருக்கும்போது போஷிங்கோ, இல்லாத போது அவளை நினைவு கூறுங்க. இல்லாத இருக்கும்போது சாப்பாடெல்லாம் போடாம பட்டி கடை வச்சு அவளுக்கு ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து அவள் மனசை புண்படுத்தி அப்புறமா நீங்கள் வந்து பஞ்சபட்ச பரிமாணம் பண்ணி இது பண்ண அது பண்ண சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அம்மான்னு ஒருத்தி இருந்தாலே ஒரு பெரிய அசட் அது. அது வந்து தயவுசெய்து போற்றி பாதுகாங்கோ சொல்லணும்னு சொல்லி இந்த பதிவை நான் வெளியிடுறேன். எங்கள் அம்மா பற்றி சொல்லி போயிட்டே இருக்கலாம். நடராஜர் பற்றி தெரியும், அல்லி அரசாண மாளி, அப்படியே ஒப்பிப்போம். அப்படியே நிறைய கதைகள், இந்த புராண கதைகள்லாம் அங்கே சொல்லி வளர்த்துருக்கேன் அந்த காலத்தில். இல்லைன்னா எனக்கு இந்த அவ்வளோக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு வந்திருக்காது. உண்மையாகவே சொல்கிறேன். அவள் போட்ட பிச்சை தான். நான் அப்பா வந்து வாஸ் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட்டட் இந்த ஒர்க்கு. அப்புறப்பா சந்தியாதனம் பண்ணுவார் தவிர பசங்களோட ரொம்ப நேரம் கொண்டு பேசிகிட்டு இருக்க மாட்டார். அவர் டியூட்டி கான்ஷியஸ் ரொம்ப. அம்மா வந்து தான் வந்து இந்த கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போனது அவள் தான் ஃபேமிலியை. அவள் அன்றைக்கி அன்னைய தினத்தில் நினைவு கூர்ந்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். யார் யாருக்கு அதான் அவள் நான் திருப்பி சொல்கிறேன், அவள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த பிரிவாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அம்மா இஸ் அம்மா. ஸோ அவள் அம்மாவை போஷிங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ இதை சொல்லி அம்மா இருக்கவாள்லாம் கொடுத்து வச்சவா. அவள் இருக்கிற காலத்தில் அவள் மனம் கோடாமல் நடந்துங்கோ. அவளை நல்லா போற்றி பாதுகாப்பா. மனைவி கிட்ட தான் எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அவளை கொண்டு தயவுசெய்து எக்காரணத்தை கொண்டு ஓல்டேஜ் ஹோம் கொண்டு விடாதுங்க. அப்ராடு போகிறோமோ இல்லையா, செகண்டரி இஷ்யூ. இது வந்து பார்த்துங்க சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அன்னைய தினத்தில் அவருக்கு தனவிளங்கி நான் வந்து அவளை நினைவு கூறுறேன்னு சொல்லி இதோட இந்த பதிவை முடிக்கிறேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.